no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். லிப்ஸ்டிக் போடுறது, ஷால் எடுத்து போட்டு போவேன். எங்கள் கடைக்கு போனால் கூட எடுத்து என்னோட அக்கா இருக்காங்க, அவங்களோட ஷால் போட்டு இதுமாதிரி வாக் பண்ணுவேன். போவேன். 8 வயசு இருக்கும். அப்போ யார்ட்டையும் சொல்ல முடியல. ஆனால் வீட்டில் வந்து தெரிஞ்சு வந்து என்னை வந்து அடித்தாங்க, திட்டினாங்க. ஸ்கூல்லலாம் ரொம்ப வந்து நான் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆக்சுவலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்க்கிற அந்த போர்டில் எழுதுறது, 9ங்க ஒரு சென்ட் போர்டிலலாம் எழுதிட்டு போவாங்க. அது கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும். சில பேர் அடிச்சுட்டு ஓடுவாங்க. நிறைய நடக்கும் ஸ்கூலில். காலேஜ்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஆக்சுவலி பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். அது குடிச்சிட்டேன். ஆக்சுவலி சார் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த காஞ்சனா படம் வந்துருந்துச்சு. அப்போ நடுவில் வந்து அதை வச்செல்லாம் ரொம்ப வந்து என்ன ரொம்ப இது பண்ணும்போது அழுதுட்டு நான் உட்காந்து. எங்கள் அண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. தம்பி என்ன எப்படி பண்ணுறான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி திட்டுவாங்க, எப்படி பண்ணுறான்ட்டு. அவங்களுக்கு அசிங்கமாக ஆகும் அந்த இடத்துல. ஆனால் என்னால் எதுவுமே சொல்லிக்க முடியல. நான் ஃபீல் பண்ணி தனியாக என்னோட ஃபீலிங்ஸ் நான் அழுவேன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ண முடியும், இப்படி மாறிட்டேன். என்னோட இது சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பிஃபோராக கால்லேருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதுக்கு முன்னாடி எல்லாமே நைட்டே முடிச்சிடணும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பெயினாக இருக்கும். ரெஸ்ட்டும் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உட்கார முடியாது, ப்ளீடிங் ஆகும். ரொம்ப இது கஷ்டமாக, நடந்தாலும் ப்ளீடிங் ஆகும், உட்காந்தாலும் முடியாது. மோஷன் போகும்போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வணக்கம், என் பேர் மேகனா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோடய ஏஜ் வந்து 25. நான் இப்போ தான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் தோணி இருக்கும்ல, நம்ம ஒரு ஆண் இல்லை பெண், அது எந்த வயசில் தோணுச்சு? 8 வயசு இருக்கும். அப்போ யார்ட்டையும் சொல்ல முடியல. ஆனால் வீட்டில் வந்து தெரிஞ்சு வந்து என்னை வந்து அடித்தாங்க, திட்டினாங்க. நான் சிம்டம்ஸ், அதான் அந்த லிப்ஸ்டிக் போடுறது, ஷால் எடுத்து போட்டு போவேன். எங்கள் கடைக்கு போனால் கூட எடுத்து என்னோட அக்கா இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஷால் போட்டு இதுமாரி வாக் பண்ணுவேன், போவேன். அப்போ திட்டுவாங்க. சரி சின்ன வயசு அப்படின்ட்டு விட்டு நார்மலாக இது பண்ணிடுவாங்க. அப்போ தோணுது தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் அப்படியே நார்மலாக போயிட்டேன். என்னோடய அம்மா வந்து இறந்துட்டாங்க, வந்து 2005 இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்து என்னை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நான் எதுவும் காட்டிக்கல. என்னோடய லைஃப் நான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 10th முடிச்சுட்டு ஸ்கூல்லலாம் ரொம்ப வந்து நான் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆக்சுவலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்க்கிற அந்த போர்டில் எழுதுறது, அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் இருந்தது. ஆனால் சில பேர் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. 9ங்க ஒரு சென்ட் போர்டிலலாம் எழுதிட்டு போவாங்க. அது கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும். சில பேர் அடிச்சுட்டு ஓடுவாங்க. நிறைய நடக்கும் ஸ்கூலில். நார்மலாக 10th படிக்கும்போது வந்து கிளாஸ்லாம் எடுப்பாங்க. வந்து அப்போ வந்து இதெல்லாம் வரும், நம்பர் சொல்லுவாங்கல்ல, எக்ஸாம் நம்பர்லாம். அது இப்படி பார்த்தா இந்த 9 சம்திங் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் எழுந்து கத்த என்னோடய நேம் தான் வந்து சொல்லுவாங்க. அப்போயும் அது கஷ்டமாக தான், அந்த இடத்துல கஷ்டமாக ரொம்ப உட்காருவேன். மிஸ் வந்து சொல்லுவாங்க அது லக்கி நம்பர். அப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஒரு பிரச்சனை என்னோடய வீட்டில். வந்து காலேஜ்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஆக்சுவலி பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். காலேஜும் படித்தா ஏதாவது சொல்லுவாங்களா, சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு முடியல. குடிச்சிட்டேன். ஆக்சுவலி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது மட்டும் தான் யோசிக்கிறாங்க எங்க எல்லாருமே இப்போ இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ நம்ம பசங்க தான் முக்கியம் அப்படின்றது ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இதை யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணீங்க உங்கள் வீட்டில்? ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு தான் புரிய வைக்கணும்னு, ஏன்னா அவர் தான் மெயினாக நான் இதுவாக நினைக்கிறேன். எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டே போதும். மற்றவங்க வேற எனக்கு ஊர் சொந்தக்காரங்களாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு என் ஃபேமிலி. என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னார்? அவர் எதுவும் பண்ணல. டெய்லி அடிப்பார், திட்டுவார். டெய்லி அடிப்பார்? ஆமாம், அடிப்பாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காத படின்ட்டு எல்லாம் மணிக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பா வந்து. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே சொல்லி அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டோட வேலைக்கு போ, அதுதான் சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஊருக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவலி நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒரு சாரீ நல்லா சூப்பர் கலராக இருந்துச்சு. சாரீ வந்து நான் சும்மா போட்டு பார்த்து மேலே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருமே சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு பார்த்து காமிச்சு எங்கள் அம்மா வந்து ஒரே சண்டை அடித்து இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அது விளையாட்டு குழந்தை, சின்ன வயசு, எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டாங்க. நானும் அதை இது பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல்லேயும் சொல்லுவாங்க. ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பசங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க பையன் சரியில்லை, ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து கஷ்டமாயிரும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் பிறந்து, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நானும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மலாக இருந்துட்டேன். எங்கள் அண்ணனுக்கு தெரியும், என்னோட கூட அந்த பிரதருக்கு வந்து என்னை ஃபுல்லாகவே தெரியும் நான் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க.
உன் தம்பி என்ன எப்படி பண்ணுறான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி திட்டுவாங்க எப்படி பண்ணுறான்ட்டு அவங்களுக்கு அசிங்கமாக ஆகும் அந்த இடத்துல. ஆனால் என்னால் எதுவுமே சொல்லிக்க முடியல. நான் ஃபீல் பண்ணி தனியாக என்னோட ஃபீலிங்ஸ் நான் அழுவேன்னு தோணும். நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படி மாறிட்டேன். என்னோட இது ஒன்று தனியாக போயிடணும்னு தோணும். யாருக்கும் அசிங்கம் வேணாம், நம்ம தனியாக இருந்துடலான்ற மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடந்து தான் வந்தேன். நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லாரும் கிளாஸ் திடீர்னு மிஸ் வரும்போது கலாச்சிட்டாங்க பசங்களாம் வந்து இந்த மாதிரி இது அந்த நம்பர் சொல்லி கலாய்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒருத்தர் சார் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்யூஸ் பண்ணாங்க. வீட்டுக்கு வா போகலாம் பேசலாம் கொள்ளலாம், உனக்கு அதை பார்த்துக்கிறேன் இதை பண்ணுறேன்ட்டு. நான் எதுவும் பேசிக்கலாம் நார்மலாக, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுமாக நீங்கள் ஒரு இதுவாக இருக்கீங்க, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தப்பு சார்னு சொல்லிட்டு நானும் ஸ்டாப் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ்மேட்க்கு வந்து எல்லாரும் சொல்லி அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஹெச்ஓடி. காஞ்சனா படம் வந்துருந்துச்சு அப்போ நடுவில் வந்து அதை வச்செல்லாம் ரொம்ப வந்து என்ன ரொம்ப இது பண்ணும்போது அழுதுட்டு உட்காந்து என்ன இது மாதிரிலாம் வச்சு அந்த கீதான்ற ஸ்டோரி வரும்போது அவங்கள வச்சு பேசி இந்த மாதிரிலாம் கிளாஸில் பேசும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்களே, ரொம்ப யாரையும் சொல்ல முடியல. அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தங்க என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன், அவங்களையும் சேர்த்து கலாய்ப்பாங்க பசங்க, நீ என்ன அவனுக்கு 2 பேரும் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டமானு சேர்த்து அந்த நாளில் மறக்க முடியாத நாள் ஸ்கூல் லைஃப்லலாம். நீங்கள் அந்த வயசில் வந்து லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். அது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்துச்சு எனக்கு. நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றது தெரியல. அதுக்கப்புறம் நார்மலாக வீட்டுக்கு போவோம் வருவேன், அப்படியே ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வந்துச்சு எனக்கு. அவங்க கிட்ட இந்த ஃபீலிங்ஸ் சொன்னீங்களா? சொன்னேன், தெரியும் கண். என்ன இப்போ அவங்களாம் மேரேஜ் ஆகி எங்கெங்க அவங்க இருக்காங்க. என்ன சொன்னாங்க? அவங்களும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட வந்து ஒய்ஃப்னுவாங்க, அவங்க லவ்வர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது நார்மலாக கலாய்ச்சி போய், ஆனால் வந்து புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஃபீலிங்ஸ். ஆனால் அது ஏற்றுக்க முடியாது இல்லை. சர்ஜரி பண்ணலான்ற முடிவோடு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 years பேக் வந்து இங்கே பாம்பத்து எங்கள் மலைக்கு எங்கள் மாமி தான் அவங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க நார்மலாக இந்த மாதிரி போகலான்ட்டு. அப்போ தான் வந்து இதில் நான் ஆல்ரெடி என்கிட்ட பேசியிருந்தாங்க இந்த மாதிரி டிரான்ஸ் பீப்புள், அங்கே போகல. நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் வந்தது. இவங்களே என்னோட இதை சொன்னேன், நான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிம்மா நான் உன்னை வந்து மருமகளாக எடுத்துக்கிறேன், நான் உனக்கு ஒரு இதுவாக அம்மா ஸ்தானத்தில் என்ன பார்த்துக்க அடைக்கலம் கொடுத்தாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் போய்கிட்டே இருந்தேன், நார்மலாக இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்போயாவது வந்து பார்த்துட்டு போவேன். இவங்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா வருவேன், ஏதோ ஒரு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பால் ஃபங்க்ஷன்னா போவேன், கலந்துப்பேன். நார்மலாக போயிட்டு நார்மலாக வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் காலேஜெலாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஸ்டெப்ஸ் எடுத்தேன் என்னோட மாற்றுறதுக்கு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ செலவாகும், என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் இது, அதெல்லாம் யார்கிட்ட விசாரிச்சிங்க? அது எல்லாமே எங்கள் ஆளுங்ககிட்ட தான் விசாரித்தேன். என்னோட மலைக்கு மாமிகிட்ட தான் விசாரித்தேன். அவங்க என்ன இதுன்னு சொன்னாங்க. அது டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணோம். எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் இன்கம் ஆக்சுவலி நான் வந்து பைக் டியூ கட்டுறேன், பைக் எடுத்ததுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி அமௌண்ட் வந்து வீட்டுக்கும் கொடுக்கணும். இதுதான் என்னோட பெரிய கஷ்டமே. நான் டியூ கட்டணும், வீட்லேயும் பார்க்கணும், என்னோட பர்சனல் செலவுக்கும் திங்ஸ் எல்லாமே எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷம். அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக எப்பவும் பண்ணணுன்ட்டு ரொம்ப. அதே மாதிரி ஜாப் நிறைய சைட்லாம் பார்ட் டைம் ஒர்க்கும் போவேன். நான் பில்டிங் சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு பார்ட் டைம் பண்ணி ரொம்ப கஷ்டம். நிறைய ஜாப் நான் போய் மல்டி ஒர்க் பண்ணி நிறைய சேவிங்ஸ் பண்ணி தான் நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணி போகும்போது என்ன பதட்டமாக ஆயிடுச்சு எனக்கு. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி உள்ளே தனியாக ஒரு இது மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி படப்பண்ணு வேர்த்துச்சு, பயம் வந்துருச்சு எனக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன ஆக போகுதுன்னு ஒரு பதட்டம். அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நார்மலாக படுக்க வச்சுட்டு மயக்க ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் எது தெரியல. சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பிஃபோராக கால்லேருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதுக்கு முன்னாடி எல்லாமே நைட்டே முடிச்சிடணும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பெயினாக இருக்கும். நீங்கள் 45 days ரெஸ்ட்டில் இருக்கணும், 10 days ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு 1 week வீட்டில் இருந்தேன். கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. என்ன அந்த 1 week எப்படி இருந்துச்சு? எவ்வளோ பயமாக இருந்துச்சு? ஒரு 1 week ஒரு பதட்டமாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி இப்படி ஒரு மனசு, நான் மட்டும் தனியாக இருந்து ஒரு ஃபீலிங்ஸாகவே இருந்தேன், என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா இந்த நாளுக்காக தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வெயிட் பண்ணீங்க. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து என்னோட வந்து ட்ரீம் வந்து அச்சீவ்டுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்னோட ட்ரீம் சக்ஸஸ். சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, செத்துருவேன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஊசி போட்டால். சில பேருக்கு வந்து அந்த நேரத்தில் ஃபிக்ஸ் வரும். என்ன வேணால் அது கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லபடியாக இதுவாகன்றது தான் எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் வந்து பொம்பளே ஆகிட்டேன். நர்ஸ், டாக்டர், நர்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. முடிஞ்சுமா ஆகிட்டேங்கம்மா சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ யாரும் அப்படியே வார்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. என்னோட பெரியவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க கண்ணை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணில் வந்து பணத்தை காமிச்சிட்டு இது பண்ணிட்டு அவங்க
என்னோட முகத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளெஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பொம்பளை ஆயிட்டோமே, இனிமேல் நம்ம வந்து இப்போ ஒரு இதுவாக ஸ்டைலாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்ச மாதிரி வாழ போகிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 45 days யாருமே பார்க்கக்கூடாது, ஜென்ஸை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கணும், எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போகிறது கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஆக்சுவலி எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது. ஒரு சில ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க, சாப்பிட முடியாது. வெறும் தண்ணி நிறைய குடிக்கணும். இது எங்களுக்கு இது பிளாக் டீ மாதிரி கொடுப்பாங்க, அதுதான் சாப்பிட்ணும். குறிப்பிட்ட ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யார்ட்டும் பேச முடியாது. உங்கள் உடம்பே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆமாம், டிஃப்ரெண்ட், ரொம்ப ஸ்லிம்மாக ஒல்லியாகிடுச்சு. பிளட்டில் நிறைய போனால் இதுவாகிட்டனால ரொம்ப இதுவாகிடுச்சு. ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள் எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டு மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி பால் ஃபங்க்ஷன் சொல்லி எங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு பச்சை கலர் சோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை கலர் புடவை, அதை வியர் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த சாமியை பார்ப்போம். அன்றைக்கி ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உட்கார முடியாது, ப்ளீடிங் ஆகும். ரொம்ப இது கஷ்டமாக, நடந்தாலும் ப்ளீடிங் ஆகும், உட்காந்தாலும் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கூட ஒரு ஆள் மட்டும் தான், எங்கள் ஆளுங்க மட்டும் தான் கூட ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க அதை கூட்டு வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. மோஷன் போகும்போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. ரொம்ப இதெல்லாம் தாண்டி தான் வரணுமான்ற மாதிரி இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, பரவாயில்ல. அந்த கஷ்டம் இருக்கும்ல, ஏன்டா நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு. ஆமாம், அதுதான் என்னன்னு சொல்ல முடியாது. திருநங்கையே பிறந்துட்டோம், இப்படி தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாடமாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பால் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ஆளுங்க எல்லாருமே வருவாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வருவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்துட்டோன்னே எங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு எப்படி அந்த மஞ்சள் நீராட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணி நலங்கெல்லாம் வச்சுட்டு குளிப்பாட்டிட்டு பச்சை கலர் புடவை கட்டுவோம். அதை கட்டிட்டு தான் நாங்கள் வந்து சாமி பார்ப்போம் விடிய காலையில். அதை பார்த்துட்டு பீச்சில் போய் அந்த இது பால்லாம் ஊற்றி முடிச்சுட்டு வந்துட்டு சாமி பார்த்துட்டு எல்லோரும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கோலத்தில் ரெடி ஆகிட்டு பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இது ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அவ்வளோ முடிஞ்சிடும். இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னோடய பாம்பஸ் மலைக்கா மாமி தான், என்னோடய மாமி தான். அவங்க தான் ரோல் மாடல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக வந்து எனக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்து எனக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்க எல்லாமே எனக்கு அவங்க தான். இன்றைக்கி அவங்கள தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.